வணக்கம். எல்லா அன்பர்களுக்கும் வணக்கங்கள். இன்று நமது சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அப்ப இந்த கிரகங்கள் எல்லாம் எந்த லோகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு கேள்வியா தான் வச்சிருந்தேன். அது இன்றைக்கு அதற்கான பதிலையும் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஏனென்றால் அப்படி சொன்னாதான் இந்த பாடத்திற்கு நம்ம போக முடியும். நாம் ஒவ்வொரு கிரியேச்சர்ஸ், அதாவது எந்த கிங்டமாக இருந்தாலும், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், ஹியூமன் கிங்டம் அப்படிங்கிற 3 கிங்டத்தில் வழியாக வரக்கூடிய எல்லா பிறவிகளும் வரக்கூடியது இந்த பூலோகத்துல தான் வராங்க. கிரகங்கள் என்பது புவலோகத்தில் இருந்து ஸ்வர்கலோகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய ஒளி வட்டத்தை எக்லிப்ஸாக மாற்றி அது வரவிடாமல் செய்வதற்கு மூலமாக தான் அதை கிரகங்கள் என்று சொல்கிறோம். அதன் மூலமாகத்தான் நமக்கு கிரகணம் என்று சொல்லையே வந்தது. அப்ப அந்த கிரகங்கள் என்பது உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகணத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில ஜோதிடர்கள் நான் அந்த கேள்வி என்னங்கிறதை முதல்ல படிச்சிருந்தேன். வேதிக் ஜோதிட முறைப்படி சுபத்துவம் என்பது உள்ளதா? உதாரணத்திற்கு 7ஆம் வீடு என்பது சுபத்துவம் அப்படி உள்ளதா என்ன? சரி, வீடு என்பது எதை வைத்து உருவாக்கப்படுகிறது? நாம் வீடு கட்ட வேண்டும் என்றால் சிமெண்ட் வேண்டும், செங்கல் வேண்டும். இது போன்ற ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஒரு வீடை எதை வைத்து கட்டப்படுகின்றது? அது தெரிந்தால்தான் சுபத்துவம் என்பது எல்லாம் என்ன என்பது உங்களுக்கு புரியும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ராசி என்கிற அந்த சொல், இப்ப மேஷ ராசி, ரிஷப ராசி அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த ராசி என்ற சொல் சூரியனால் உருவாக்கப்பட்டது. சூரியனுடைய ஒவ்வொரு டிகிரியும் தன்னுடைய பயணத்தின் மூலமாக 30 டிகிரி செல்லும் பொழுது ஒரு ராசி உருவாக்கப்படுகிறது. அந்த ராசிக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த பெயர் மூலமாகத்தான் மேஷத்தின் மூலமாக மீனம் வரைக்கும் அதனுடைய பெயர் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. அந்த பெயர் உருவாக்கி கொடுப்பதன் மூலமாக அவர் தன்னுடைய 6 ரித்துக்கள் மூலியமாக, 6 சீசன் மூலியமாக ஒரு ராசிகளுக்கு எந்த விதமான நல்பயன்களை எப்பப்ப கொடுக்க வேண்டும், நற்பலன்களை கொடுக்க வேண்டும், எப்ப எந்த கிராப்ஸ் கொடுக்கணும், எந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்க வேண்டும், எந்த சீசன்ல எதை கொடுக்கணும் மனிதருக்குங்கிறதை கடவுள் முன்னாடியே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இன்டெலிஜென்ஸ், அவருடைய இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி செய்தது அது. அப்ப இந்த ராசி என்பது ரிசோர்சஸை குறிக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு என்ன தேவையோ அந்தந்த மாதங்களில் அவர் உருவாக்கி தந்த சில நேச்சுரலாக கிரியேட் செய்யப்பட்ட ரிசோர்ஸ் தான் அந்த ராசி கட்டத்தில் உள்ளது. அப்போ 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 7ஆம் வீடு, 4ஆம் வீடுன்னா சொல்வது, அந்த வீடு என்கிற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நட்சத்திரத்தின் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டது தவிர வேற எதனாலும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நட்சத்திரம் எந்த லோகத்தில் இருக்க வேண்டும்? சொர்க்க லோகத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திரத்தினுடைய பயன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒரு தேவதைகளாக நமக்கு சில ஒளிகளை, சில நாலேஜையும் சில ஃப்ரூட்ஸையும் தரதற்கு ரெடியா உட்கார்ந்துருக்காரு மேல சொர்க்கலோகத்துல. அதை உங்களுடைய பூர்வ ஜென்ம பலனின் மூலமாக சில கிரகங்கள் அதை வரவிடாமல் தடுத்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் பல இடங்களில் இருக்கிறது என்பதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு வீட்டில் ஒரு கிரகம் இருப்பதன் மூலமாக அல்ல வீடே சுபத்துவம் ஆகிவிடும் என்பது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா சொல்லவே முடியாது. அது பைத்தியக்காரித்தனம். அப்ப அதை புரிந்து கொண்டு நிறைய பேர் அந்த ஜோதிடர்களை பின்தொடர்ந்து போவது அவர் அவர் செய்த ஒரு சின்ன ஒரு சொல்லுடைய மேஜிக் தானே தவிர அவருக்கே அது சுபத்துவம் என்பார் இல்லை, கிடையாது என்பது நன்றாகவே தெரியும். தெரிந்தும் இந்த ஜோதிடத்தை தவறாக பயன்படுத்துவதுதான் இங்க வருத்தத்துக்குரியது. ஏன் அப்படின்னா, அந்த வீட்டிற்கு எப்படி சுபத்துவம் வரும்? வராது. ஏன்னா வீடு என்பது நட்சத்திரங்களால் உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது நட்சத்திரங்களுடைய பேசிக்ஸ் உங்களுக்கு நன்றாக புரிந்திருந்தால் மட்டுமே அதுவும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதங்களில் அந்த நவ ராத்திரி என்று வரக்கூடியது சாதாரண ஒரு நவராத்திரி அல்ல. அது உங்களுக்கு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேசிக்ஸை உருவாக்கி தந்த ஒரு சப்ஜெக்ட் அது. அதை வைத்துத்தான் நட்சத்திரங்கள் சொர்க்கலோகத்தில் எப்படியெல்லாம் வேலை செய்து உங்களுக்கு வீடை கட்டமைத்து தருகிறார்கள்.
அந்த வீடு கட்டமைத்து தந்ததன் மூலமாக வருகின்ற நற்பயன்களும் கெட்ட பலன்களும் தான் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதே தவிர வேற எதன் மூலமாக வரவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த தசைகள் என்று சொல்லக்கூடிய தசைகளும் சாதாரண ஜோதிடர்கள் எல்லாம் பயன்படுத்துவது நட்சத்திர தசை தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விம்சோத்ரி போன்ற பலவிதமான நட்சத்திர சிஸ்டம் இதே சிஸ்டத்தை மூலியமாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் வந்தது தானே தவிர அங்க எங்க சுபத்துவம் வந்தது? கிரகம் என்றாலே சுபத்துவம் என்பது இல்லை. வீடு என்று சொன்னாலும் அந்த வீடு எந்த நட்சத்திரங்களால் கட்டப்பட்டன, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும், நற்பலன்களை கொடுத்தால் நல்லவனும் கெற்பலன்களை கொடுத்தால் கெட்ட நட்சத்திரமாகத்தான் கருத வேண்டுமே தவிர ஒரு வீடையோ ஒரு கிரகமோ சுபத்துவம் என்றைக்கும் ஆக முடியாது. ஏனென்றால் கிரகம் என்று சொன்னாலே கிரகணம் தான் என்பதை புரிந்து கொள்ளும். கிரகணம் என்னைக்காவது நல்ல கிரகணம் சொல்லியிருக்காங்களா யாராவது? பைத்தியகாரத்தனமா இருக்கு. அப்ப நீங்களே சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் தான் இதுல இருந்து உங்களை வெளியில கொண்டு வர முடியும். அதுக்காக தான் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு நிறைய வீடியோஸ் நாங்கள் தொடர்ந்து போடுவதன் மூலமாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் வந்து கரைந்து நல்ல கான்செப்ட் ஆஃப் ஜோதிடம் மட்டும்தான் உங்க மண்டையில் ஏற வேண்டும். அதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக இந்த சுபத்துவம் என்பது ஒரு கிரகத்தினாலேயோ வீட்டினாலேயோ வந்துவிட முடியாது என்பதை ஆணித்தரமாக புரிந்து கொள்ளும். ஏன் அப்படின்னா இப்ப நான் சொன்னக்கூடிய 3 லோகங்களின் அடிப்படை, பூலோகம், பூலோகம், சொர்க்கலோகம் என்கிற லோகங்கள் கொடுக்கப்பட்டது அடுக்கடுக்காக. அப்படி லோகங்கள் தான் ஃபவுண்டேஷனே, ஜோதிடத்தினுடைய ஃபவுண்டேஷனே இந்த லோகங்கள் மூலியமாக. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இதை தவறாக வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் ஜோதிடத்தை ஆழமாக படித்தவர்களாக இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ல மனிதர்களை கவருவதற்காக ஃபேன்சி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவரிடம் சென்று பலன் கேட்டு வந்தவர்கள் கொஞ்ச நாள்லயே புரிஞ்சுவிடும் இது சுபத்துவம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இஸ் நத்திங் பட் ஒருமே இல்லை அப்படிங்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூத்திங் வேணா தரலாம். ஓ சுபத்துவம் ஆகிவிட்டோம் அப்படின்னு நம்ம வேணா பெருமையா வச்சுக்கலாமே தவிர அந்த நட்சத்திரம் கெட்டதாக இருக்கும் பட்சத்தில், அந்த தசை கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் அது கெடுதலை தான் செய்யும். நல்ல தசைகளும் நல்ல நட்சத்திரங்களும் இருந்தால் மட்டும்தான் நல்லதை செய்ய முடியுமே தவிர, ஏன்னா வீடு கட்டுவதற்கு நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லும் சிமெண்ட்டும் தான் இம்பார்ட்டன்ட். அந்த கல்லும் சிமெண்ட்டும் நல்ல கலவையாக இருந்தால் வீடு ஸ்ட்ராங்காகவும் திடமாகவும் இருக்கும். அது மோசமான கல்லும் மோசமான சிமெண்ட்டும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த வீடு விடத்தான் செய்யும். அது போன்றதுதான் ஜோதிடமும். அப்ப இந்த சுபத்துவத்தை நம்பி போனவர்கள் இந்த மாதிரி கலாமிட்டியில வருவாங்க. எப்படி திடீர்னு மழை கொட்டும், டபால்னு வீடு இடிஞ்சிடும். வீடு இடிஞ்சு ஐயோ வீடு போச்சுன்னா வீடு போகாம என்ன செய்யும்? அன்னைக்கே சொல்லிட்டோம்ல, வீடு போகத்தான் செய்யும். ஏன்னா அன்னைக்கு கரெக்டா நம்ம இந்த ராடை யூஸ் பண்ணுங்க, இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணுங்க, இந்த கலவையை யூஸ் பண்ணுங்க, இந்த செங்கலை யூஸ் பண்ணுங்க, எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கு அதையெல்லாம் பார்க்காமல் இந்த சுபத்துவம் சுபகிரகங்கள் இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்வது ஒரு சில வருஷங்களுக்கு என்ஜாயபிளா இருக்கும். அதற்கு பிறகு கடினமான காலங்கள் வரும் பொழுது அவர் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது என்பதை புரிந்து கொண்டு வரக்கூடியவர்கள் ஏராளமாக இருப்பார்கள் என்பதுதான் என்னுடைய வாக்கு. இன்னைக்கே புரிந்து கொள்ளுங்கள். இதை நம்பி போனவர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு நல்ல ஜோதிடத்தை தேடிதான் வர வேண்டும். இது ஆணித்தரமாக நான் இங்கு குறிப்பிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.